சரி தம்பி, இப்போ அம்மா எப்போலேருந்து இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கோவம்? அவன் அது ஒரு 20 வயசுக்கு மேலேருந்து இருக்கம்மா. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா விளையாடிடுவான். அவர் விளையாடிட்டு வருவான், நல்லா ட்ரெஸ் பண்ணுவான், நல்லா ஸ்கூலுக்கு போவான், நல்லா இருப்பான். ஃப்ரெண்டு சர்க்கிளே சரி கிடையாது. இவன் ஃப்ரெண்டு கூட போனான். இவன் விளையாட போகிறான்னா நான் விட்டுட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே செல்லு இருந்துக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், இவங்கிட்ட எடுத்து கொடுத்துட்டான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க, அதை விற்றுட்டானுங்க. விற்று காசு எடுத்து இவன் பீரோவில் வச்சுக்கிறான். அவன் பாதி எடுத்துன்னு இவனுக்கு பாதி கொடுத்துட்டாங்க. இந்த காசு இது இருக்குதே, யார் காசு? 10 ரூபாயா இருக்குது. நான் அப்படியே வச்சுட்டேன். சரி இவர் கூட எடுத்து வச்சிருப்பாருன்னு விட்டுட்டேன். அப்புறமா அந்த செல்லை தொலைச்சவங்களோட சொந்தக்காரங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இந்த பசங்க 2 பேர் தான் வந்தானுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க இவனையும் அவனையும் கூப்பிட்டு விசாரிக்க, அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், இவன் மேலே சொல்லிட்டான். எல்லாத்தையும் இவன் மேலே சொல்லிட்டான். சுதர்சன் தான் காசு எடுத்தான், செல்லை விற்றான், எனக்கு பாதி காசு கொடுத்துட்டான்னு. அப்புறமா தான் இந்த விஷயம் என்கிட்ட வருது. நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பையனை கேட்டேன், யார்கிட்ட விற்ற? இவனை கேட்டேன். யாரோ என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தான் இவனுங்க விற்றுக்கிறானுங்க.